முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம உடம்புல இருக்க மசில் குரூப்ஸ் அண்ட் இதில் இருக்க சப் மசில்ஸ் இதெல்லாம் என்னன்ட்டு பார்த்தா ஒரு 6 மசில் குரூப் இருக்கிறத பற்றி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வீக்லி உங்களோட ஒர்க் அவுட் பிளானை எப்படி பண்ணலாம், பிளானை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி ஒரு 4 வகையான ஸ்பிளிட்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் பிளான் சொல்கிறது மண்டே ஒரு மசில் இது அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிப்பாங்க அந்த மசில். ஸோ விவரம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே ஜிம்மில் வர்றது கண்ட மிஷினை கண்டமாக யூஸ் பண்ணுவாங்க. டேரெக்டாக வந்துட்டு செஸ்ட் ப்ரெஸ் போடுவாங்க, சம்னிமெல்லாம் பேக் போடுவாங்க, சம்னிமெல்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அடுத்த என்ன பண்ணுறான்னு அதை பார்த்து காப்பி அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. பட் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு நல்ல மசில் குரோத் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும். ஸோ உங்களோட பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மசில் குரூப் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செஸ்ட் ரெண்டாவது நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் மண்டே நீங்கள் செஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை விட்டுட்டு நீங்கள் வந்து புதன்கிழமை தான் மினிமம் பண்ணணும், வியாழக்கிழமை அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் இன்னைக்கு ஜஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு 2 நாளாக நல்ல கேப் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பிளான்ஸ் இருக்கும். ஸோ இப்போது வேர்ல்டு வைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான பிளான் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு ஃபுல் பாடினா உடம்பு ஃபுல்லாக பண்ணுறது. ஆனால் உடம்பு ஃபுல்லாக பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு உடம்பு ஃபுல்லாக பண்ணிட்டு நாளைக்கு ஃபுல் பாடி பண்ண மாட்டாங்க. ஃபுல் பாடி யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும்தான் போக முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு 5 நாள் பண்ணிட்டு ஒரு நாள் மட்டும் கேப் இருக்காங்க. ஃபுல் பாடினா எல்லா மசிலும் அடிட் பண்ணுறது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு 1 ஆர் 2, பேக்குக்கு 1, ஷோல்டருக்கு 1 அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஃபுல் பாடி ஸ்பிளிட். ரெண்டாவது இருக்கிறது வந்து அப்பர் பாடி லோயர் பாடிவாங்க. அப்பர் பாடினா நம்ம இடுப்புக்கு மேலே இருக்கிற மசில் எல்லாம், செஸ்ட்டுக்கு, ஷோல்டருக்கு, பை, ஆர்ம்ஸுக்கு, அப்புறம் பேக்கு, இது எல்லாம் ஒரு நாள் பண்ணிட்டு 2ஆவது நாள் ஆப்ஸுக்கும் லெக்குக்கும் பண்ணுவாங்க. அது அப்பர் பாடி லோயர் பாடி ஸ்பிளிட். 3ஆவது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஸ்பிளிட் அப்படிம்பாங்க. ப்ரோ ஸ்பிளிட் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு மசில் மட்டும் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ ஸ்பிளிட்டோட இது வந்துட்டு மண்டே வந்துட்டு செஸ்ட்டு, 2வது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பேக்கு, அடுத்து புதன்கிழமை ஷோல்டர், அடுத்து வியாழக்கிழமை லெக்கு, 5ஆவது நாள் ஆர்ம்ஸ், 6ஆவது நாள் ஒரு ஃபுல் பாடி பண்ணிப்பாங்க. ஏன்னா 6ஆவது நாள் ஒரு இதுக்கு 5 மசில் குரூப் பண்ணிட்டு 6ஆவது நாள் ஃப்ரீயாக இருங்கிறக்காக. இது ஆப்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு நாள் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆப்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி எங்கேயாவது சேர்த்துப்பாங்க. இது வந்து ப்ரோ ஸ்பிளிட் அப்படிம்பாங்க. ஃபைனலி இன்னொரு ஸ்பிளிட் வந்துட்டு புஷ் புல் லெக் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. புஷ் புல் லெக் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு 6 நாளில் 3 நாள் புஷ் புல் லெக், 3 நாள் புஷ் புல் லெக். ஸோ புஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிற மசில் செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைசப். ஸோ இந்த 3ஐயும் ஒரு நாள் பண்ணுவாங்க புஷ். 2வது வந்து எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிற மசில் பைசப்ஸ் அண்ட் பேக். ஸோ 2வது புல் டேயில் பேக் அண்ட் பைசப்ஸ் பண்ணுவாங்க. 3வது வந்து லெக்கு. அந்த லெக்கு மட்டும் தனியாக பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு செஸ்ட், ஷோல்டர், ட்ரை, அடுத்து பேக் அண்ட் பை ஒரு நாள், அது புல் டே. 3வது லெக்குக்கு. இதில் வந்து 4 ஆர்ம்ஸை ஏதாவது ஒரு நாளுக்குள்ளே சேர்த்துப்பாங்க, ஆப்ஸை ஏதாவது ஒரு நாளுக்குள்ளே சேர்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா வயிறு நிறையா இருக்குது, வயிறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஸை வந்து ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு 2 நாள் இல்லை 3 நாள், அதுதான் உங்களோட ஒர்க் அவுட் பிளான். இதில் யார் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக இது வரைக்கும் உங்களுக்கு இதுவே ஜிம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து ப்ரோ ஸ்பிளிட். அதாவது டெய்லி ஒரு மசில். செஸ்ட்டு ஒரு நாள் செஸ்ட், ஒரு நாள் பேக்னு சொல்லி இல்லையா அதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செஸ்ட் பண்ணிட்டு 2ஆவது நாளே வந்து ஷோல்டர் பண்ணாதீங்க. ஏன்னா முதல் நாள் நீங்கள் செஸ்ட் பண்ணும்போதே ஷோல்டர் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் செஸ்ட் பண்ணிங்கன்னா 2வது பேக் பண்ணுங்க, அடுத்து 3ஆவது நாள் ஷோல்டர் பண்ணுங்க, புதன்கிழமை ஷோல்டர் பண்ணுங்க, அடுத்த 4வது நாள் லெக்கு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃபைனலி 5ஆவது நாள் ஆர்ம்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பிளான் வச்சுக்கோங்க. இது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்க. டேரெக்டாக ப்ரோ ஸ்பிளிட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்பிளிட்டோ போக ட்ரை பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மசில் வந்து உங்களுக்கு எல்லாமே புதுசு. நீங்கள் வெயிட் போடுறது, லோட் போடுறது எல்லாமே புதுசு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ், ஒரு மசில் அப்படிங்கும்போது பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 மாதம் அந்த மாதிரி போகும்போது ப்ரோ ஸ்பிளிட் போயிருங்க. புஷ் புல் லெக் முதல் நாள் வந்துட்டு ஷோல்டரு, செஸ்ட்டு, ட்ரை அந்த மாதிரி அந்த இது போய்க்கோங்க. அது உங்களுக்கு ஆப்டிமல் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் ஸ்டார்டிங்லேயே ப்ரோ ஸ்பிளிட் வந்து போகாதீங்க. அது உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். உடம்பு மசில் ரெக்கவரிக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியே போய்க்கோங்க. அது